பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ கடுமையாக அடிமையாக்கப்பட்டிருந்த உன் அடிமைத்தனத்தையும் நீக்கி உனக்கு இளைப்பாற பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பிரதர் 3 விதமான கட்டுக்கள்ல அடிமையாக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது முதலாவது, துக்கத்தினால் நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா? அந்த துக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்கு விடுதலையை தரப்போகின்றார். இரண்டாவது, தத்தளிப்பு. அதாவது என் வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, என்ன நடக்கப் போகிறது என்று தத்தளித்தவர்களாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து அந்த தத்தளிப்பிலிருந்து உங்களை நீக்கி இன்று உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரப்போகின்றார். இறுதியாக, அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்பது என்னவென்றால், கடன் என்ற அடிமைத்தனமா, அல்ல பாவம் என்ற அடிமைத்தனமா, அல்லது நோய் என்ற அடிமைத்தனமா, அல்லது சமாதானம் இல்லை என்ற அடிமைத்தனமா, எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் அதிலிருந்து நீக்கி இயேசு இன்று உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். சகோதர சகோதரிகளே, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் மிகவும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அங்கே பார்க்கும்போது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சாந்தும் செங்கலுமாகிய அந்த கட்டிட வேலைகளினாலும் விவசாய வேலைகளினாலும் அவர்களை அடிமைப்படுத்தி அவருடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள் என்று அங்கே நாம் படிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனை கசப்பாக்கி ஏன் நாம் வாழ வேண்டும், இந்த அடிமைத்தனத்திலே நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு அந்த எகிப்தியர்கள் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து முதலாவது அவருடைய துக்கத்தை நீக்குகின்றார், அடுத்து அவருடைய தத்தளிப்பை நீக்குகின்றார். இறுதியாக எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதுபோல இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முதலாவது துக்கத்தில் இருந்தாலும் தத்தளிப்பில் இருந்தாலும் கடுமையான அடிமைத்தனம் எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் அதிலிருந்து இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு விடுதலை தருகின்றார். சகோதரர்களே, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள். அதுபோல நீங்கள் இன்று உபவாசத்தோடு கூடிய ஜெபத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை நீக்குகின்றார். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பை நீக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகின்றார். இறுதியாக எந்தவித அடிமைத்தனமாக இருந்தாலும் அதை நோக்கி உங்களுக்கு விடுதலையை தருகின்றார். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. இந்த காணொலியை பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனே 3 வித கட்டுக்களில் இருந்தும் நீர் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.